மாசத்துக்குள்ள நீங்க வந்து அதுக்கான விஷயத்தை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருந்தாலும் சரி, நீங்க வந்து எஸ் ஆர் நோ எதுனாலும் சரி, அதை வந்து அதுக்கான வரலைங்கிறத எங்க கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் தான் இருங்க, அதுக்கப்புறம் தான் ஆர்டிஓ ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஆர்டிஓ ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க திண்ணாமணிப்பினுடைய தலைவர் தான் வந்து நிறைய பார்த்து கொடுக்குறாங்க. டேபிளில் நாங்கள் வந்து என்னன்னா விசாரணைக்கு வந்து தாசில்தாருக்கு அனுப்புகிறோம், கலெக்டருக்கு அனுப்புகிறோம், துருவ மாதிரி இது இருக்குது. அதுக்கான கடிதம் அனுப்பிச்சது யாரோ அந்த அமைப்பு இது வரைக்கும் போலீஸ் மட்டும் தான் டேலிங் அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு போட்டு கையெழுத்து வாங்கியிருக்காங்க சார். என்ன ஒரே நிமிஷம், அந்த ஆர்டர்ல ஒரு தமிழாக்கத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லுவாங்க, படிச்சவங்க தானுங்க சார், அதிகாரி சார். எங்களுக்கு 3 வாய்ப்பு. ஒண்ணு, அரசு தான் சொல்லுது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து நிலம் இல்லைன்னு இருந்துச்சுன்னா வாங்கி விநியோகம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ரெவன்யூ இதில் இப்போ மேடம் வந்து பல வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. ஒன்று, அது எங்களுக்கு வாய்ப்பு மறுபடியும் நீங்கள் முறையாக வந்து இல்லை அப்படின்னு முன்கூட்டி நான் சொல்ல இந்த சீட்டுக்கு நீங்கள் இருக்கிற முன்னாடி ஒரு தருத்துக்கலாம். நான் சொல்ல தாசா இருக்கிற பொசிஷன் தான். நான் வந்து உங்கள் சப்ஜெக்டாக நேரடியாக உங்களை ப்ளேம் பண்ணல, போஸ்டிங் தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கவங்க அதை கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வேறு இடத்த கொடுங்கன்னு கோரிக்கை வச்சு அந்த கமிஷன் என்ன உத்தரவு போடுதோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் அந்த இடத்த அந்த உத்தரவு அடிப்படையில் பெற்று தரோம், கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும் அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு பக்கம் இவங்க இன்னைக்கு இந்த கமிஷன் ஆர்டரை வாங்கி என்ன மாதிரி நமக்கு பெற்று தராங்களோ தரட்டும். நாம் வந்து இன்னொரு கட்டம் நீதிமன்றத்தை நாடி இந்த குடியானவங்களுக்கான கொடுத்த பட்டாவை வகை மாற்றம் செஞ்சது தவறு, 84 திருத்தமும் தவறு, அதை உடைக்கணும், அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். நம்ம கீழே இருந்தே வந்து நீதிமன்ற நடவடிக்கை போடாமல் யோசிச்சிருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு சார் வந்து நம்ம கொடுக்குற உத்தரவாதமெல்லாம் எந்த அளவுக்கு ஆணையங்கள் சாதக பாதகம் நம்ம தீர்ப்பு சொன்னாலும் கூட இடங்களை கைப்பற்றுவதுன்ற இடத்துல நாம் வந்து கூடுதலான முயற்சி பண்ணலாம், சட்ட போராட்டம் நடத்தலாம் தான் இப்போ முடிவு பண்ணியிருக்கிறோம். அதை தாண்டி சார்ட்ட பேசணும். இப்போ இந்த ஆக்கிரமிப்பு இல்லாத வகைமாற்றம் செஞ்ச இடங்கள் எது இருந்தாலும் கொடுங்கன்னு கேட்குற போது சார் வந்து பெரும்பாலும் போயிருக்கின்ற இடங்கள் வந்து பட்டா மாற்றப்பட்டிருக்குன்னு தான் சொல்றாரு. அங்கே இருக்கிற அந்த சொசைட்டி இடத்த கூட இன்னும் ஒரு 4 ஏக்கர் கூட்டுறவு சொசைட்டிக்கான இடம் 4 ஏக்கர் 63 சென்ட் இருக்கு. கூட்டுறவு மில்லு 4 ஏக்கர் 63 சென்ட் இருக்கு. அதுலயே நமக்கு மாநகராட்சி எல்லையா மாறிடுச்சு. இப்போ வழங்கினால் நமக்கு 1.5 சென்ட் தான் வழங்க போறாங்க. இந்த பகுதியில் நம்ம கோரிக்கை வச்சிருக்க மக்கள்கிட்ட மகஜரை வாங்கிட்டு இப்போ உரிய பயனாளிகளுக்கு வழங்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதையும் நாங்கள் இந்த ஆணைய முடிவுகளில் செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சார் வந்து அதிகாரிகள் என்ன முடிவு பண்ணிருக்காங்க விஷயத்தை சொல்லுவாரு. நம்ம அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை முடிச்சுக்கலாம். இந்த கமிஷன் முன்னாடி அவங்க நடத்துற சட்ட போராட்டத்தை நடத்தட்டும், நாமளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். நீதிமன்ற ப்ராசஸ்க்குள்ளேயும் போகும்ன்றதான் நம்ம இப்ப முன்னணி சபை அப்படி சார் சொல்ல வேண்டியது. மாவட்ட வருவாய் அலுவலரே வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி குறிப்பிட்ட லீடர்ஸ் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவற்றை போய் நம்ம இந்த கிளாரிபிகேஷன் நம்ம கூடுதலாக வைக்கலாம். அதன் மூலமா சில விவரங்களை மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி பட்டா கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யலான்னு தான் சொல்ல வேண்டியது. அந்த அடிப்படையில் வட்டாட்சியர் வந்து இப்போ அவர் அதிகாரிகள் எடுத்துக்கிற முடிவுகளை சில எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதோட நம்ம போராட்டத்தை ஒரு முடிவு கொண்டு வரலாம். அடுத்த கட்ட போராட்டத்தை எப்போ வேணாலும் தொடங்கலாம் தான் சொல்லி முடிக்கிறது.